ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட், அதாவது சத்தியமாக சொல்கிறேன், இந்த சாங்கை கேட்டு கண் கலங்குற மாதிரி என்ன ஒரு லிரிக்ஸு, என்ன ஒரு வாய்ஸு. அமித் பார்கவ் பா, இது கண்டிப்பாக வெளியில் வந்து செம்மையாக வந்து அதாவது ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா பயங்கர ஹிட் ஆகும். இவர் வந்துட்டு கானாவனத்துக்கு வந்து திறமை, செம்ம திறமை, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 2000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காராம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை நினச்சி எழுதியிருக்காரு. ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்து இவர் பாடினார் பாருங்க, அது அதுக்கு மேலே சான்ஸே இல்லைங்க. அதுவும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அமித் பார்கவ் பாடினார், தன்னான தந்த தன்னான அடடாடா அடடடே அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இதுக்காக, அது விஜய் பார்வதி, ஏன்னா இந்த பாட்டை கேட்டுட்டு இதுக்காகவே நாங்கள் கல்யாணம் பண்ண ஆசையாக இருக்குங்க அடுத்த வாரம் அப்படின்றாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. திரும்ப வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, திரும்ப பாடினார், சூப்பராக இருந்துச்சு. இந்த கண்டிப்பாக நீங்களும் லைவில் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க, யாரெல்லாம் ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். திரும்ப வந்துட்டு சபரி வந்துட்டு 2 பேருக்கு முத்தம் கொடுத்துட்டு போனார். செம்மையாக இருந்துச்சு. என்ன ஒரு ஒரு வாய்ஸ் நம்ம அமித் பார்கவில். அடுத்த வாரம் இருப்பாரா வேறு தெரிய மாட்டேது, ஏன்னா ஓட்டு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கானாவனத்தை வந்துட்டு அந்த பொறுமையாக அந்த லிரிக்ஸ் எழுதுறதுலாம் திறமை. மனுஷன் திடீர்னு பொசுக்குன்னு கோவப்பட்டு தான் ஏதாவது வார்த்தை விட்டுறாப்புல, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணான்னு வச்சுங்களேன், வேறு மாதிரி ஒரு சம்பவம். ஆனால் இந்த கானா பீட் பாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் வாங்கி தரன்றதில் மாட்டுக்கருத்து கிடையாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால் நிறைய பேரோட திறமை வெளியே வருது. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் அவர் சொல்லும்போதே வந்துட்டு இந்த லிரிக்ஸ் எழுதும்போது கானா வினோத் எனக்கு தெரியல, அதை நான் படிக்கும்போது எனக்கே கண் கலங்கிருச்சு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மையிலே அதை ரசிக்கும் போது அதோட அந்த எமோஷன்ஸே புரியும். அதை பார்த்துட்டு விஜய் பார்வதி அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி இந்த பக்கம் கெமியை வந்து கட்டுப்பிடிச்சாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு ஃபீலிங். யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அதை சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.